வணக்கம், நான் உங்கள் ஆதிரா. வெல்கம் டு ஆதிரா ஆடியோ புக்ஸ். ராதையை கண்டு கொண்ட கண்ணன் சீசன் 3 சாப்டர் 45ல் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? அவளை சமாதானப்படுத்த முற்பட்டு கொண்டிருக்கும் போது கவினுடைய குரல் மிகவும் கனிவாக இருந்தது. அந்த குரலில் ராதிஷாவின் இதயம் உருகத் தொடங்கியது. ஆம், அவளுடைய வலிகளும் வேதனைகளும் கண்ணீரும் காத்திருப்புகளும் உருகத் தொடங்கியது. அவளுக்காக கியாஷ் வேதனைப்படுகிறான். அவளை தொல்லையாக நினைத்து மோரா சிட்டியிலிருந்து அவன் அனுப்பவில்லை. மாறாக அவளது காயங்களையும் வலிகளையும் பார்த்து வேதனைப்பட்டுதான் அவளை அங்கிருந்து அனுப்பியிருக்கிறான். அவன் அவளை பத்திரமாக பார்த்து கொள்ள நினைக்கிறான். அந்த பாதுகாப்பிற்காக தான் அவளை நிலநடுக்க பகுதியிலிருந்து திருப்பி அனுப்பினான் என்பதை புரிந்து கொண்டாள் ராதிஷா. ஆனாலும் அவன் இன்னும் ராதிஷாவிடம் கியாஷ் என்று ஒப்புக்கொள்ளவில்லையே. விடுவாளா நம் ராதிஷா? கண்களை வேகமாக துடைத்தவள், நீங்கள் தான் என்னுடைய கியாஷ் இல்லையே, அப்படி என்றால் என்னுடைய கியாஷ் எனக்காக வருத்தப்படுகிறார் என்று எப்படி சொல்கிறீர்கள் என கேட்டாள் ராதிஷா. என்ன பதில் கவின் இதற்கு சொல்லப் போகிறான் என்று காத்து கொண்டிருந்தாள். நான் தான் கியாஷ் என்று மட்டும் அவன் ஒத்துக்கொண்டு விட்டாள் ராதிஷா நிச்சயம் எகிரி குதித்து விடுவாள். ஆனால் கவின் யாதவ் அவளது தலையை கோதிவிட்டபடி, நான் விரும்பும் நபருக்கு இவ்வாறு அடிபட்டிருந்தால் நான் கவலை கொள்வேன் அல்லவா? அதுபோலத்தானே உன்னுடைய கியாஷ் உன்னை பற்றி கவலை கொள்வார். அதைத்தான் சொன்னேன் என்றான் கவின். ராதிஷாவிற்கு இதை கேட்டபோது கோபம்தான் வந்தது. இவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தையை வாங்குவதற்குள் போதும் போதும் என்றாகிவிடுகிறது என்று நினைத்தவாறே கண்ணீரை துடைத்துவிட்டு, எனக்கு உடம்பு முடியாமல் இருந்தால் என்னுடைய கியாஷ் வருத்தப்படுவார் என்றாள். குட். அப்போ நீ இப்போ என்ன செய்ய போகிற என கேட்டான் கவின். நான் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறேன். என்னுடைய கியாஷ் எப்பவும் கவலைப்படுவதை நான் விரும்ப மாட்டேன் என்று சொன்ன அடுத்த நொடி அவனது கன்னத்தில் லேசாக முத்தமிட்டாள். இதை எதிர்பார்க்காத கவினுக்கு அவளை இறுக்கி அணைத்து முத்தமழை பொழிய தோன்றியது. ஆனாலும் அவனது அடையாளத்தை நினைத்து ஒரு நிமிடம் தயங்கி நின்றான். ஏதோ ஒன்று இங்கு சரியில்லையே என்று யோசித்த கவின், இவள் எப்படி எனக்கு முத்தமிட்டாள்? ராதிஷா கியாஷை தவிர மற்ற ஆண்களை எப்படி முத்தமிடலாம்? அவள் எதிரே நின்று கொண்டிருப்பது கவின் யாதவ் ஆயிற்றே. கியாஷுக்கு கவின் யாதவ் மேல் பொறாமை. கேட்கவே காமெடியா இருக்குல்ல? கவினுடைய முகம் இருண்டது, கண்கள் தீக்குளம் ஆனது. நீ என்ன செய்திருக்கிறாய் என்று உனக்கு புரிகிறதா என்று கேட்டான் கவின். ஆம், தெரியும் என்றாள் ராதிஷா. அவளது அழகிய பெரிய கண்களை அவன் முன் விரித்து காட்டி சிரித்து கொண்டே அவனது வலது கை விரல்களால் அவளது நாடியை நிமிர்த்தி அவளது முகத்தை நேருக்கு நேராக பார்த்தான் கவின். அவளது முகத்தில் தெரியும் எந்த ஒரு சலனமும் அவனது கூர்மையான பார்வையிலிருந்து தப்பக்கூடாது என்று நினைத்தான். நான் யார் என்று உனக்கு தெரியுமா என கேட்டான் கவின். அவன் கோபமாக இருக்கிறான் என்பது அந்த குரலிலேயே நன்றாக தெரிந்தது. நீங்கள் யார் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அவனது கேள்வியை அவனுக்கே திருப்பினாள் ராதிஷா. என்னை கோபப்படுத்தாதே, ஒழுங்காக பதில் சொல், இல்லையென்றால் இதற்கான விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியிருக்கும் என்றான் கவின். அப்படி என்ன விளைவுகள் என கேட்ட ராதிஷா அவளது வலது கையை அவனது மார்பில் வைத்து, நான் ஒழுங்காக பதில் சொல்லவில்லை என்றால் என்னை அப்படியே முழுங்கி விடுவீர்களா என கேட்டாள். அவனது பார்வை இன்னும் கூர்மையாக ஆவதை உணர்ந்த ராதிஷாவிற்கு கொண்டாட்டமாகத்தான் இருந்தது. சிஎம் சார், நான் அழகாக இருக்கிறேன், என்னை பலர் விரும்பி இருக்கிறார்கள். ஆனால் நான் விரும்புவது என்னுடைய கியாஷை மட்டும்தான். நான் அவருக்கு மட்டும்தான் விருந்தாக காத்திருக்கிறேன் என்றாள் ராதிஷா. கியாஷுக்கு மட்டும் விருந்தாக? கேட்க நன்றாகத்தான் இருந்தது. அப்படி என்றால் இப்போது என்னை எதற்காக கிஸ் பண்ண என கேட்டான் கவின். இதெல்லாம் ஃபாரின்ல ஒரு விஷயமே இல்லை சிஎம் சார். ஒருத்தரை க்ரீட் பண்ணுறதுக்காக கூட நம்ம கிஸ் பண்ணலாம். எனக்கு உங்கள் மேலே எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. அதனால் இந்த கிஸ்ஸை பற்றி பெருசாக நினச்சிக்காதீங்க என்றாள் ராதிஷா. அவள் சொல்வதும் சரியாகத்தான் பட்டது கவினுக்கு. அதே நேரம் அவனுக்கு ராதிஷா கியாஷை தவிர யாரையும் முத்தமிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான் கவின்.
நீ இனிமேல் இப்படி யாரிடமும் நடந்து கொள்ளாதே என்றான் கவின். நீங்கள் கொஞ்சம் என்ன ஓவராக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தெரியுது. கியாஷாக இருந்தால் கூட இப்படி செய்ய மாட்டார் என்றாள் ராதிஷா. கண்ட்ரோல் பண்ண மாட்டான்னு யார் சொன்னா என கேட்டான் கவின். அவன் ஏற்கனவே அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறான். கண்ட்ரோல் பண்ணுவார்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என கேட்டாள் ராதிஷா. அவன் முகம் மாறுவதை மீண்டும் உணர்ந்த ராதிஷா, போதும், இதை இதோடு நிறுத்தி கொள்ளலாம், எனக்கு பசிக்கிறது என்றாள். அவனை எப்படி அமைதிப்படுத்துவது என்று நமது ராதிஷாவிற்கு தெரியாதா என்ன? பசி என்ற ஒற்றை வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அவனுக்கு அதற்கு மேல் அவள் பேசிய எந்த விஷயமும் முக்கியமானதாக படவில்லை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் போய் ஸ்ருதியிடம் சாப்பிட ஏதாவது கொண்டு வரச் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவளது அறையை விட்டு வெளியேறினான் கவின். மீண்டும் படுக்கையில் விழுந்த ராதிஷா தனக்குத்தானே சிரித்து கொண்டாள். கியாஷுக்கு என்ன ஒரு பொறாமை! இவ்வளவு அன்பையும் இவ்வளவு காதலையும் மறைத்து கொண்டு ஏன் இன்னும் இப்படி நடித்து கொண்டிருக்கிறான்? அந்த பொறாமை அவளுக்கு பிடித்திருந்தது. அந்த பொறாமை நிறைந்த கண்களை காண காண அவனை மீண்டும் மீண்டும் வம்பிழுக்க தோன்றியது ராதிஷாவிற்கு. இந்த லவ் ஸ்டோரியில் அடுத்து என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை வியூவர்ஸ்.